ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் வத்தல் மண்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மா தான் இந்த வீடியோவில் செஞ்சுருக்காங்க. இதுக்கு தட்டைப்பயிர் 250 கிராம்ஸ் தேவைப்படும். அதை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. இதுக்கு 5-6 வத்தல் தேவைப்படும். மாங்காய் வத்தல், அவரை வத்தல், சீனி வெங்காய வத்தல், அதுக்கப்புறம் கத்திரி வத்தல், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த வேக வச்ச தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடாதீங்க, பின்னாடி மண்டியோடு சேர்த்து கலக்கிறதுக்கு தேவைப்படும். அதனால் வேக வச்ச தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கோழி சைஸ் அளவு புளி ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு 10 வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இட்லி ரைஸ் களைஞ்ச தண்ணி தேவைப்படும், அது ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 2 வரமிளகாய், அப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு இந்த மிளகாய் தான் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. அதனால் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 நிமிஷம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த வேக வச்ச வத்தல், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட்டு வத்தலும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச தட்டைப்பயிரையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. அப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்றா சேர்ந்து வேகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு ஒரு திக்கனிங் ஏஜென்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கப்பில் 2 டீஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, 2 டீஸ்பூன் இட்லி மாவு, அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா இதுதான் திக்கனிங் ஏஜென்ட். இந்த மண்டிக்கு உங்களுக்கு திக் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா கலந்துட்டு அதோடு சேர்த்து இந்த மண்டியோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இல்லாட்டின்னா அந்த மாவு கட்டி கட்டியாயிரும். நல்லா அந்த மாவு கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம் இந்த மண்டிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை குக்கருக்கு மாற்றிடுங்க. குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வத்தல் மண்டி ரெடி. இது இட்லிக்கு, தயிர் சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது இங்கே செட்டிநாட்டில் கல்யாணத்தன்னைக்கு மறுநாள் இட்லிக்கு இந்த மண்டி வைப்பாங்க. அதோட ஆடிக்கூழும் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுட்டு இறக்கிடுங்க. நல்லா சுட சுட இட்லியோட பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ட்ராவலுக்கு கூட கொண்டு போகலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.